அப்படி பண்ணக்கூடாது. வாட் இஸ் இன்வெஸ்டிங்னு நீங்கள் நிறைய பேர் தெரியாமலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வில் டெல் யூ சிம்பிளாக என்னன்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணிடும். சரிங்களா? அப்போது நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப அதிபுத்திசாலியாக ஜாமானா இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணலாம். பண்ணி நீங்கள் உங்கள் பணத்தை பில் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் யுவர் ஸ்கில் செட். பட் நம்ம வந்து நான் வந்து 1% இல்லை 0.1% பற்றி நான் பேச முடியாது. நான் 99.9% ஆஃப் மக்களை பற்றி பேசணும். அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியாது. தோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் அதை ஈஸியாக ஆக்கி இன்னைக்கு ஒரு மொபைல் ஆப்ஸில் செரோதா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாலும் காமன் மேனுக்கு அது இன்றைக்கும் கிரீக் அண்ட் லாட்டின் தான் இருக்குது. காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் நான் வந்து இது இப்படின்னா பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டேன். ஆனால் இன்ஃப்ளேஷன் மட்டும் எல்லாருக்கும் காமன். கரெக்டுங்களா? இன்ஃப்ளேஷன் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ரூமில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, காமன் மேனுக்கு இருக்குது, பணக்காரனுக்கு இருக்குது, ஏழைக்கு இருக்குது. இதில் ஒரே விஷயம் என்னன்னா, பணக்காரனுக்கு பிரச்சனை கிடையாது. இன்ஃப்ளேஷன் வந்தாலும் அவன் பணம் கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் பணம் மற்றவர்களுக்கு அது ரொம்ப சிரமமாயிடும்.